வயசானவர் கத்தியை வச்சு ஒரு பிளாஸ்டிக் கேனை அப்படியே ஸ்கொயரா கட் பண்ணி அதுல கடல் தண்ணியை நிரப்பிக்கிட்டு அது மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை சுத்தி அதை அப்படியே வெயில் படுற மாதிரி வச்சிடறாரு. 3 மணி நேரம் கழிச்சு அந்த கடல் தண்ணி எல்லாம் ஆவியாகி அந்த பிளாஸ்டிக் கவர்ல போய் ஒட்டிக்குது. அதுல சொற்ற உப்பு இல்லாத நல்ல தண்ணியை பிடிச்சி இவர் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு மீன் பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தூண்டில் போடுறாரு. அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஒரு சரக்கு கப்பல் வருது. உடனே அவர்கிட்ட இருக்கிற பிளார் எடுத்து அந்த ஷிப்க்கு சிக்னல் கொடுக்கறாரு. ஆனா யாருமே அந்த ஷிப்ல வெளியில இல்லாததுனால அவர் பக்கத்துல வந்து கூட அவரை கண்டுக்காமலே அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவர் போட்ட தூண்டில் லைட்டா அசைது. உடனே இவரு அதை இழுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஷார்க் வந்து அந்த குட்டி மீனை சாப்பிடுது. இப்ப அவருடைய லைஃப் போட்டுக்கு கீழே பார்த்தா ஏகப்பட்ட ஷார்க்குங்க அவர் அப்படியே சுத்தி சுத்தி வருதுங்க. அதனால அவரு நம்ம அவ்வளவுதான் சாக போறோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேயே படுத்துறாரு. இப்ப அப்படியே நைட்டும் ஆயிடுது. தூரத்துல வேற ஒரு ஷிப் வர மாதிரி தெரியுது. இவர்கிட்ட இருக்கிற பிளார்லாம் வேற தீந்து போயிடுச்சு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருந்த பிளாஸ்டிக் கேனுக்குள்ள நிறைய பேப்பர்லாம் பிச்சு போட்டு அதை பத்த வச்சு அது மூலமா அவங்களுக்கு சிக்னல் கொடுக்க பாக்குறாரு. ஆனா அதுவே அவருக்கு ஆபத்தா முடிஞ்சிருது. என்ன ஆகுதுன்னா அது ஒரு பிளாஸ்டிக் கேனுங்கிறதுனால அந்த லைஃப் போட்டோட சேர்ந்து எரிஞ்சிருது. வேற வழி இல்லாம அவர் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இப்ப அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம், நம்மளை காப்பாத்த யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவரே அமைதியா தண்ணிக்குள்ள மூழ்குறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ மேல இருந்து லைட் அடிக்கிறாங்க. அதனால இவரு உடனே வேகமா மேல நீந்தி வராரு. வந்த உடனே ஒரு வழியா அவரை கை கொடுத்து தூக்கிடுறாங்க.